போன வருஷம் இதே நேரத்தில் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த டைமும் அதே மாதிரி சூழ்நிலை வந்துடும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மக்களை அடித்து வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது. கொள்ளுது மழை, எங்கேயுமே வந்து வெளியே போக முடியாது. ஆனாலும் நம்ம வேலைக்கு போக போகிறோம். அடித்து கொளுத்துற மழையில் நம்ம வேலைக்கு போக போகிறோம். நீங்கள் மலைக்குள்ளே எங்கேயும் போகிறீங்கன்னா ரொம்ப சேஃபாக போங்க, பத்திரமா போங்க, பத்திரமா வாங்க. இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த குற்ற மலையில் நான் போக வேண்டிய இடம் அந்த இருக்குது பாருங்க, அதில் தான் போகணும். கண்ணுக்கே தெரியல, எனக்கே பயமாக இருக்குது. மலையில் எங்கேயும் மாட்டினா பரவாயில்ல, காப்பாற்றுறதுக்கு கூட ஆள் இருக்காதுங்க. சரி, இங்கே மழை பெய்யுதுல, லைட்டாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். இந்த மலையிலையும் வந்து டான்ஸ் விட்டா வேற யாரும் இந்த மலையில எப்படி ஃபீல் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க. கீழே போனா மதர் வந்து நம்மளை போட்டு சாத்திடுவாங்க. நனைஞ்சதை தெரியாம தான் இந்த வீடியோ பண்ணிடுறாங்க. நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா யாரும் மழையில் நனைஞ்சிடாதீங்க. அப்புறம் ஜுரம் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. சைடு ஒரு நாய் நம்மளையே பார்த்து குலைக்குது. இந்த மலைக்குள்ளேயும் எவன்டா இவன் இப்படி வந்து நனைஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கேட்குறது எனக்கு தெரியுது. இங்கே பாருங்கள் மக்களே, அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு மழை. வேற லெவல் பண்ணுது. கூடிய சீக்கிரத்தில் வெள்ளம் வந்துடும் நினைக்கிறேன். எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. நான் அப்படியே போய் கிளம்புறேன். மழை ரொம்ப அடிக்கிறது, கிளம்பியாச்சு. ரெயின் கோட்டை போட்டு அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க அப்படியே போவோம். மழை நின்று போட தெரியல, ஸோ அதனால் நம்ம கண்டினியூ பண்ணி போகிட்டே இருக்கோம். வேரிங் ரெயின் கோட், ஹெல்மெட்டை போட வேண்டியதான். இப்போவும் வண்டி விட்டும்போது ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் சாவியை மறந்துச்சு. ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியில் ஏறியாச்சு. போகிற வழியில் நிறைய விஷயம் இருக்குது, காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணும்போது ரெயின் கோட் போட்டுக்கோங்க. உடைய பிடிச்சிட்டு யாரும் வண்டியை ஓட்டாதீங்க. சேஃப் அண்ட் செக்யூர் ட்ராவல் பண்ணுங்க பைக் ட்ராவல் பண்ணும்போது. வீட்டு மில்லு பார்த்துருக்கீங்களா? வீட்டு மில்லு மழை பெய்யற நேரத்துல அப்படியே அந்த மழையும் அந்த மேகமும் வந்து சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாக்குறீங்களா? பாரு, நம்ம மலைய வந்து ரொம்ப இந்த நனைஞ்சிட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த டிராவல்ல வேற லெவல்ல இருக்குங்களே, வேற லெவல்ல இருக்கும். வாழ்க்கையில நிறைய லெசன் வந்து நிறைய பேர் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையில இயற்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அது வந்து நம்மளோட இணைந்து கனெக்ட் ஆயிருக்கும். அது எந்த வகையிலையும் நம்ம வந்து ஒரு வகையிலையும் தொந்தரவு பண்ணாது. நேச்சரை லவ் பண்ணுங்க, அது வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். எந்த வகையிலையும் உங்களை காயப்படுத்தாது. இங்க முன்னாடி திருப்பி காட்டுறேன், அது அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. நான் வந்து சேஃபா தான் கேமரா ஹேண்டில் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஹோல்டர்ல போட்டு வச்சிருக்கேன். நீங்க எப்படி ட்ரை பண்ணிடாதீங்க. முன் அறிவிப்பா எச்சரிக்கையோட சொல்றேன். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் அனுபவிக்க முடியாது, எப்பவாவது தான் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. உடம்பு சரியில்லாம படுத்துறாதீங்க, அதுக்கு நான் பொறுத்து கிடையாது.
உடம்பு சரியில்லாம மட்டும் போயிடாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு மழை வந்து ஒத்துக்கிடலன்னா அதை வந்து நீங்க வந்து நனையறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த வகையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நினைச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுவும் பைக் டிராவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஏதோ எல்லாரும் ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்கும் லீவு, ஆனா நமக்கு கம்பெனி லீவ் விட மாட்டாங்கல்ல. நம்ம போய் தான் ஆகணும். புயலே இல்ல, சுனாமியே வந்தா வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்படி ஒரு நிச்சயம் கட்டாயம் இதெல்லாம் இருக்கு. ரியலி என்ஜாய் திஸ் மூமெண்ட். எப்படி நானே இங்கிலீஷ் பேசுறேன். ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லி ரீச் அவர் ஒர்க்கிங் பிளேஸ். செம்மையா இருக்குல்ல. ஆனா ஒரே ஒரு வருஷம் விவசாய பூமி. இங்க பயிர் விளைஞ்சிருக்கிறத விட அதிகமா காத்தாடி தான், அதாவது விண்வெளி இருக்குல்ல, காற்றாடி தான் அதிகமா விளைஞ்சு நிக்குது. அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு மக்களே. ஸோ கவர் வந்து பைக்குக்கு கவர் எடுத்துகிட்டே வந்துட்டேன். நம்ம மலையில் வந்து பைக் வந்து நனைஞ்சதுன்னா சரிப்படாது அதனால். ஸோ ஃபைனலி வந்து வி ஆர் ரீச் திஸ் அவர் கம்பெனி மக்களே. ஸோ மழை பெஞ்சது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணுங்க. நான் உள்ளக்கு போகிறேன். உள்ளக்கு வந்து கேமரா வந்து அலோட் கிடையாது. ஸோ அதனால் உள்ளக்கு போயிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே முடிச்சுக்கிடுவேன். ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் இந்த மலையில் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் வந்து போடுங்க. ஸோ ஓகே மக்களே, பாய் பாய்.